ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ப்ரீ பொங்கல் செலப்ரேஷன், பொங்கலுக்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கே ஆரம்பம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதாவது ஃபேமிலியோடைய ஒன்னா உட்காந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் பொங்கலுக்காக வந்து செய்யறது, அப்படி பேசிக்கிட்டே அதை எல்லாத்தையும் ரசிச்சு ஒன்னு ஒன்னா அவங்க வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையுமே வந்து நம்ம எப்பவுமே எம்என்க்கு சொல்ற ஒரு டயலாக், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த டயலாக விஜய் வாயால சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். அண்ட் அது மட்டும் இல்லை, பொங்கலை ஒவ்வொரு வருஷமும் இதை விட கிராண்டா கிராமத்து ஸ்டைல்லே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோலம் போடுறது, அப்புறம் பானை அடுப்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்றது, அண்ட் அந்த விறகுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடுப்பு கிட்ட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம பரபரப்பா போகுது பொங்கல் வேலை. இந்த மெயின் டைம் இன்னொரு சைடு அந்த சந்தேகம், ரீசெண்ட் டைமா தான் வந்து டீம் எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வர மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனா. பிகாஸ் கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டியில சந்தேகம் வர மாதிரி முன்னாடியே காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு காவேரியுமே சைட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு. ஈவன் அவர் தான் வந்து பிளான் பண்ணி லோடெல்லாம் வரவிடாமையும் இருக்காரு. ஈவன் அந்த வேலை நடக்கலன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆயிடாது, ஒரு நாள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்த அன்னைக்கு அவ்வளோ சின்சியராக காமிச்சாங்க. இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட். இப்போதான் அவருடைய ரியல் ஃபேஸை வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க நம்ம முன்னாடி. அதே மாதிரி இந்த சைடு அந்த சிந்து அவங்களுக்குமே பசுபதி வந்து கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஈவன் அவங்க கத்தார்லலாம் இல்லவே இல்லை அப்படின்ற விஷயம் சாரதாம்மா வந்து நீ அங்கே இருந்தாலும் நல்லா கோலம் போடுறியா அப்படின்னோன்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாற அதை வந்து முத்துமலர் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. பசுபதி அனுப்பி உங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. பட் பசுபதி இனிமே காமிப்பாங்களா அப்படின்ற டவுட் நமக்கு இருந்துச்சு. எனிவேஸ் செலப்ரேஷன் மோட் பிளஸ் இன்னொரு சைடு வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மோட்னு சொல்லிட்டு நல்லாவே மூவ் பண்றாங்க. நாளைக்கு எபிசோட்ல பொங்கல் செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி வெனஸ்டே அன்னைக்கு பொங்கல் செலப்ரேஷன் முடியும் போல வெயிட் பண்ணுவோம். அண்ட் கிருஷ்ணா அண்ட் சிந்து மேல ஏற்பட்ட சந்தேகத்தை காவேரி நம்ம விஜய் கிட்டயுமே கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நாளைக்கு பொங்கல் செலப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நிவின் கிட்ட விஜய் வந்து கிருஷ்ணா மேல ஒரு பார்வையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தடுத்து பொங்கல் முடிஞ்ச கையோட நிறைய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இருக்கும் போல வெயிட் பண்ணி டிவியில பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.